இந்த ஒரு வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்டை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னால் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு தான் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த அப்டேட்டில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே சேட் ஜிபிடி கூட சேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஒரு நம்பரை எக்ஸாக்டாக கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு உங்களோட சேட்டுக்கே சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேட் வித்துன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேட் ஜிபிடிக்குள்ளேயே போயிடும். நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து சேட் ஜிபிடி கிட்ட வந்து கேட்டுக்க முடியும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு நியூ அப்டேட்டு. ஸோ ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் மெசேஜ் டைப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிருப்போம். அதை அப்படியே விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெசேஜை சென்ட் பண்ணணுமா இல்லையான்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாச்சும் வந்து டைப் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராஃப்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அது மூலிமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மெசேஜ் சென்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப சென்ட் பண்ணிக்க முடியும். மூணாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாச்சும் வீடியோ வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணணும்னா நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலிமா ஈஸியாகவே ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுலேயே ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுலேயே ஸ்கேன் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸருக்கு இன்னும் கொண்டு வரல, iOS அதாவது ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸருக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. அப்கமிங்கில் ஆண்ட்ராய்டு யூஸருக்கு இந்த அப்டேட் கொண்டு வந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராச்சும் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனில் டிராஃபிக்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி கேட்டிங்கன்னா கிளியராக வந்து இருக்காது. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் ரோல் அவுட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எப்படி வாய்ஸ் மெசேஜை 1x 2xன்னு சொல்லிட்டு ஸ்பீடு வந்து வேகமாக வச்சு கேட்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற வீடியோவையும் வந்து 1x 2xன்னு சொல்லிட்டு ஸ்பீடு வந்து வேரி பண்ணி நீங்கள் கேட்டுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரோல் அவுட் பண்ணல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. கூடிய சீக்கிரம் ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் தான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வீடியோ கால் நீங்கள் பேசும்போது ஆல்ரெடி ஃபில்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நிறைய ஃபில்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு அப்டேட் எல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.